ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டி இன்ஸ்டியூட் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கோமதி இப்போது அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க நடந்த விஷயத்த நினச்சி. அப்போது மயில் விஷயத்தில் நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சரவணன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்பா, நீங்கள் எந்த தப்புமே பண்ணலைப்பா, தப்பெல்லாம் மேலே தான், என்னால் தானே இந்த பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அவங்க பாண்டியன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவளுடைய விஷயத்தில் இனி நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்னு, எக்காரணத்தை கொண்டும் இனி இந்த வீட்டுக்கு அவள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டு இருக்கும்போது கோமதி அவ்வளோ ஆத்திரப்பட்டு, இனி இந்த வீட்டுக்கு வேற அவள் வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு, ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு கொஞ்சமாச்சும் இறக்க இருந்துச்சு, இனி இந்த வீட்டு வாசப்படியை கூட அவள் மெரிக்கக்கூடாது, ஏன் இந்த வீட்டு திசை பார்க்க கூட அவள் திரும்பி கூட பார்க்கக்கூடாது, அவ்வளோதான், இந்த வீட்டுக்கும் அவளுக்கான உறவு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியனுமே அதே இதை சொல்கிறாங்க. ஏன் மொத்த ஃபேமிலியுமே இப்போது மயில் இந்த வீட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. தப்பெல்லாம் பண்ணது அவங்க, பழியை நம்ம மேலே போட்டு தண்டனையை நமக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதனாலேயே எல்லாருக்கும் மயில் மேலே அவ்வளோ கோவம். ஸோ இந்த வீட்டுக்கு மயில் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய மனசாட்சியை தொட்டு இப்படி எப்படி பொய் சொல்லியிருப்பாங்க, தப்பு பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் திரும்பவும் பொய் சொல்கிறாங்களே நம்ம மேலே பழிய போட்டு அப்படின்றது தான் அவங்களுடைய அவ்வளோ கோவமும். இது எல்லாருக்கும் நினச்சி பார்க்கும்போது தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால தான் எல்லாருமே அப்படி பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அதாவது காந்திமதி உள்ளே வராங்க. அப்பத்தாவை பார்த்த உடனே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி கூப்பிடுறாங்க. உள்ளே வாங்க அம்மாச்சி அப்படின்னு ராஜு அரசி எல்லாருமே பார்த்ததுமே உள்ளே கூப்பிடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா, கோமதி ஏன் அழுதுட்ருக்க அப்படின்னு, ஒன்றும் இல்லைம்மா உள்ளே வாமா, நடந்ததை நினச்சிதான், வேற என்ன பண்ணுறது, எல்லாம் எங்கள் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சேம்மா எங்களுடைய நிலமை அப்படின்னு அழுகவும், கவலைப்படாதீங்கம்மா, அதான் எல்லாம் சரியாக போயிடுச்சு இல்லை, கூட பிறந்த பாசத்தில் ரத்த பந்தத்தில் பிரச்சனைன்னு உடனே ஓடி வந்து அண்ணனுங்க நின்னாங்க பார்த்தியா, அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் கூட அவனுக்கு வருவானுங்களா வரமாட்டானுங்களா, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையினால என் பொண்ணை காப்பாற்றாமல் விட்டுருவாங்களோ, ஜெயிலேருந்து எடுக்காமல் விட்டுருவாங்களோ, கண்டுக்க மாட்டாங்களோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அன்றைக்கி அந்த குடும்பம் இங்கே சண்டை போடுறப்போ கூட சக்திவேல் எப்படி பேசினா பார்த்தியா, இந்த குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் தான், வரதட்சணை கேட்டாங்க அது கேட்டாங்கன்னு போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தடுங்க அப்படின்னு சக்திவேல் சொன்னான் பார்த்தியா, அதனாலேயே எனக்கு அவங்க மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஆனால் அப்படி எதுவும் நடக்காமல் கோமதி குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரையுமே போய் கொண்டு வாடா சக்திவேலு அப்படின்னு உடனே அடுத்த நிமிஷமே என் 2 மகன்களும் உங்களை பார்க்க ஓடோடி வந்தாங்க. அதை நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா கோமதி. இங்க பார், இப்போ இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சாலும் சரி, என் சக்திவேலும் என் முத்துவேலும் என் மகங்க 2 பேரும் முன்னாடி நிற்பாங்க. நீ கவலைப்படாத கோமதி, உன் அண்ணனுங்க இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கு கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி இங்கே அம்மாச்சி சொல்லவும், அப்படியே கோமதிக்கு அழுகழுகியாக அப்படியே கட்டுப்பிடிச்சி அழுதுகிறாங்க. அம்மா, நான் கூட உன்னை என்னென்னமோ பேசிட்டம்மா, உன்னை பற்றி புரிஞ்சுக்காம மன்னிச்சிடுமா அப்படின்னு, இப்போ எதுக்கு அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு. அம்மாச்சி சரி வாங்க அம்மாச்சி உள்ளே உட்காருங்க, சாப்பிடுவீங்க அப்படின்னு அரிசி சொல்லவும், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு, இருக்கட்டும் வாங்க அம்மாச்சி அப்படின்னு ராஜி எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ தான் இங்கே அம்மாச்சி வெளியில் திரும்பி பார்க்கவும், என்னாச்சு யாரும் இருக்கான் வெளியில் அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் வெளியில் போய் பார்க்குறாங்க. எல்லாருமே வெளியில் நிற்கிறாங்க. மாறி, வடிவு, அதுக்கப்புறம் சக்திவேல், முத்துவேல் இவங்க வெளியில் நிற்கிறாங்க. பழனி அப்போ தான் உள்ளே வராரு. சுகன்யா அவங்களுடைய மல்லிகை கடை தான் முக்கியம் அப்படின்னு, அதுவே கெதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. இனி இந்த குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க எல்லாம் எல்லா பகையும் மறந்துட்டு மானங்கெட்டு போய் இருக்கலாம், ஆனால் நமக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுகன்யா திருந்தாத கடையிலே போய் கெதின்னு இருக்காங்க. அப்போ பழனி உள்ளே வராரு. குமரவேல் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போது என்ன பழனி வா நீயும் உட்கார சாப்பிடுவ அப்படின்னு கோமதி கூப்பிடுவோம். இருக்கட்டும்க்கா பரவாயில்ல அப்படின்னு. அம்மா என்னம்மா சாப்பிட சொன்னா வெளியே பார்த்துட்டு இருக்கா, அதான் பழனி வந்துட்டானேம்மா அப்படின்னவும், யார் இருக்கா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வெளியில் போய் பார்க்குறாங்க. பாண்டியன் பார்க்குறாங்க. மற்றவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு போய் பார்க்கவும், பார்த்தா மொத்த குடும்பமாக வெளியில் நின்றுட்டுருக்கு. இதை பார்த்த உடனே கோமதி ஓடி போய் அவங்களுடைய அண்ணனை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு இப்போ அழுகிற, அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுல, இன்னமும் நீ அதை நடச்சி அழுதுகிட்டே தான் இருக்கியா அப்படின்னு இங்கே முத்துவேல் கேட்கவும், அண்ணன் அப்படின்னு அவ்வளோ பாசத்தில் உருகுறாங்க. இதை பார்த்து மாறி வடிவுக்கு கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம முதல் தடவை அப்படின்னு சொல்லிட்டு
பார்க்கறது இவங்க 2 பேரையும் ஒன்றா அப்படின்னு 2 பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் உள்ளவான ஏன்னா இந்த தங்கச்சி வீட்டுக்கு வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிடுவோம். அப்போ தான் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனு கூப்பிடுவோம். உள்ள வாப்பா அப்படின்னு ராஜி கூப்பிடுவோம். வாமா அப்படின்னு எல்லாரையுமே கூப்பிடுவோம். தயங்கி நின்றுட்டுருக்காங்க. அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அவங்க இருக்கிற பக்கம் திரும்பி 2 பேரோடைய கையை பிடிச்சி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிட்டுட்டு வராங்க. நீங்களும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லவும், டே குமரவேல் உள்ளே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் எல்லாருமே உள்ளே வராங்க. இதை பார்த்து அப்பத்தாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன் மற்றவங்க எல்லாருக்கும் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போது உள்ளே வாங்க எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு. என்ன இங்கே உட்காருறீங்க, நடுங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிடுவோம். அண்ணன் நீ என் கையால் சாப்பிட்டு எத்தனை வருஷம்னு ஆச்சு. நம்ம வெத்துவேன் குத்துவேன்னு 2 வீட்டுக்கு இருக்கிற பகையினால் நம்ம ஒருத்தருக்கு நல்ல விதமாக கூட பேசிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எனக்கு ஒரு பிரச்சனை என்னப்போ என்னுடைய ரத்தம் துடிச்சு எனக்காக ஓடி வந்தில்லைன்னு அந்த நன்றி கடனை நான் எப்படி தீர்க்க போகிறேன்னே தெரியலன்னு நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிவிட்டு, அதாவது பெரிய தண்டனையாக கொடுத்துட்டு நான் உங்களை அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டேன். அந்த அசிங்கத்துக்காக இத்தனை வருஷம் பகையோடு இருந்தவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்காக நின்று என்ன அந்த நன்றி கடனையும் நான் பண்ண பாவத்தையும் எங்கே போய் தீர்க்க போகிறேனே தெரியலண்ணே, என்னை மன்னிச்சிடுண்ணே அப்படின்னு கோமதி அவங்களுடைய அண்ணன் காலை பிடிச்சிக்கிட்டு அழகவும், என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு எழு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு முத்துவேலு கோமதியே எந்திரிக்க நிறுத்துறாங்க. நீங்களே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு பாண்டியன்னு சொல்லவும், விடுங்க எதுக்கு இப்போ இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு, எக்காரந்து கொட்டும் நம்மளுடைய கௌரவம் குறைஞ்சிடக்கூடாது. சக்திவேலும் முத்துவேலும் அதை தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த பாண்டியங்கிட்ட நம்ம தோற்று போயிடவே கூடாது. நம்மளை அசிங்கப்படுத்திட்டு ஓடி போன அந்த ஓடுகாலி இழுத்துட்டு போன அவனும் எக்காரந்த கொட்டம் மன்னிக்கவே கூடாது அப்படின்னு தான் இருக்காங்க. நீயா நானா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வீம்புக்கு இருந்தாங்க. அதே மாதிரி தான் தான் புருஷன் யார்கிட்டையும் இறங்கி போகக்கூடாது. என் அண்ணனுங்களாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட மரியாதையை விட்டு போய் பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. அவ்வளோ சண்டையும் பிரச்சனையோடு இருக்கிறப்போ அப்படின்னு தான் 2 குடும்பமும் நினைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நடந்த பிரச்சனையினால பாண்டியனும் கோமதியும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கவும் எல்லாத்தையும் மறந்துட்டு இங்க சக்திவேலும் முத்துவேலும் சகலமா 2 பேர்கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாளா வீரத்தோடையும் கௌரவத்தோடையும் இருந்த பாண்டியன் இப்ப நம்ம கிட்ட என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்குறானே அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையிலே அவங்களுடைய மனசு இலகி போயிடுச்சு. வீம்புக்கு நின்றுட்டு இருந்தவர் மன்னிப்பு கேட்டுட்டாரு. இப்போ நாம் உயர்ந்தவராக இருந்தவங்க அவங்க நமக்கு கீழே இறங்கிட்டாங்க. ஸோ நாமளும் அவனுக்கு குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவனோட மேலேன்னு உயர்த்தியாக நின்றுட்டு இருந்தோம். அது அவரு நடத்தி காட்டிட்டாரு பாண்டியன் அப்படின்னு இங்கே சக்திவேலுக்கு மனசு இறங்கி போயிடுது. நீங்கள் எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, நாங்களும் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலு பேசுகிறாங்க. இதெல்லாத்தையும் நினச்சி மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது. ராஜி, அரசி, மீனா இவங்க 3 பேரும் மாறி வடிவு இவங்க எல்லாரையும் போயிட்டு வாங்க உட்காருங்க சாப்பிடுவீங்க அப்படின்னலாம் கூப்பிட்டுட்டு அம்மா அப்படின்னு பேசுகிறாங்க. ராஜி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னலாம் பேசிகிட்டு இருக்கவோ அப்போ தான் இங்கே கதிர் வாங்க அப்படின்னு ராஜி கூப்பிடுறாங்க. அம்மா கதிர்மா உன்னுடைய மாப்பிள்ளம்மா அப்படின்னு சொல்லவும், எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே கதிருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அத்தை நான் நல்லா இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் எப்படி ராஜியை பார்த்துக்கிட்டீங்களோ அதை விட பல மடங்கு ஏன் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இதை திரும்பி பார்த்த முத்துவேலுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மாப்பிள்ளை உங்களுடைய ட்ராவல்ஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இதை கேட்ட உடனே கதிர் ஆடி போயிடுறாங்க. ஏன் மொத்த குடும்பமும் ஸோ இந்த பிரச்சனையினால ஒன்று சேர்ந்துடுறாங்க எல்லாருமே அப்பத்தா ஆசைப்பட்ட மாதிரி. அப்போது அப்பத்தா சொல்கிறாங்க, எதுக்கு இப்போது நடந்த விஷயங்களே ஒருத்தர் மாத்திர ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கீங்க, நடந்த எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு நான் சாகிறதுக்குள்ளேயாச்சு இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடணும்னு நான் ஆசைப்பட்டு என் குலதெய்வத்தை கும்பிட்டேன். அந்த குலதெய்வம் என்னை ஏமாத்தலை, என்னுடைய ஆசையை நிறைவேற்றிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாருமா சேர்ந்து இப்போ எனக்கு வாக்கு கொடுங்க, இப்போத்திலேருந்து நான் சாகிற வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் என்னுடைய ஆசை. நீங்கள் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பிரியவே கூடாது, இது வேணும் எனக்கு, இல்லைன்னா நான் அடுத்த நிமிஷமே உயிரை விடுறவ அப்படின்ற மாதிரி அப்பத்தா பேசவும் எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. அப்படி அப்பத்தாவை பார்த்து, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், எல்லாருமா சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நீங்கள் எங்களை விட்டு போயிடுவேன் அப்படின்னு பேசுகிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? இங்கே பாருங்கள்,
இப்படியெல்லாம் பேசாதீங்க, நம்ம எல்லாருமே ஒத்துமையாக தான் இருப்போம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, மாரி, வடிவு, ராஜி, அரசி எல்லாருமே அப்பத்தா கிட்ட பேசுகிறாங்க. சக்திவேல், முத்துவேல், ஏன் பாண்டியன், ஏன் அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போனா எல்லாருமே எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்பத்தா கையை நீட்டின உடனே அத்தனை பேருமே வீட்டில் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே அப்பத்தாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போது அப்பத்தாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போது என் பேத்தி, என் பேரன், என் மருமகன், என் பிள்ளைங்க எல்லாருக்குமே நான் தான் சாப்பாடு ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி தட்டில் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அப்பத்தா சாப்பாடு பிசைஞ்சு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கா, பேர பிள்ளைங்களுக்கா, மகன்களுக்கா, மருமகளுக்கா எல்லாருக்குமே ஊட்டவும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்பத்தாவுக்கு. இந்த சமயத்தில் குழலி அடித்து பிடிச்சி வீட்டுக்கு ஓடி வராங்க. ஊருக்கு போயிட்டு திரும்ப வந்த உடனே நடந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வந்து அப்படி பதறி துடிச்சு போய் ஓடி வராங்க. இங்கே வந்து பார்த்தா மொத்த குடும்பமும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டோமா அப்படின்னு வந்த வேகத்திலே திரும்ப போகிறாங்க. ஏ குழலி உள்ளவாடி அப்படின்னு உடனே, அம்மா நான் பார்க்குறது கனவான் இல்லை நிஜமாம்மா, என்னம்மா நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கனா அப்படின்னு. குழலி நீ கோமதி வீட்டுக்கு தான் வந்திருக்க, உள்ளவா அப்படின்னு அப்பத்தா கூப்பிடுறாங்க. உள்ளே வந்து பார்த்தா நீங்களாம் எப்படி இங்கே நேற்று வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ எல்லாம் வந்து ஒன்றா உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னு சொல்லி இங்கே யாருமே இருக்க மாட்டீங்க, வீடு மட்டும் திறந்துட்டுக்கே யாரடா இருப்பாங்கன்னு ஓடி வந்தா இங்கே இத்தனை பேருமே இருக்கீங்க, எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு கொழலி வந்து பேசவும், நீ இங்கே வாங்க, நடந்த எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அப்புறமா பொறுமையாக இங்கே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு நடந்தது என்னன்னு தெரியாமல் சாப்பாடு இறங்காது, ஒன்றும் இறங்காது. ஆமாம் இங்கே என்ன அப்போதான் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க, எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்காங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. அப்போ தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு. தோ அத்தையோட அண்ணன்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் மாமா, ராஜே, கதிர், செந்தில் எல்லாரையுமே வெளியில் எடுத்தாங்க. அவங்க தான் கோர்ட் வரைக்கும் வந்து நமக்கு சாதகமாக சாத்தி சொல்லி எந்த தப்பும் இல்லை நம்ம மேலே அப்படின்னு அத்தையே, மாமா, மற்றவங்க எல்லாரையும் வெளியில் கொண்டு வந்தாங்க. வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறமா அண்ணனும் தம்பி, அண்ணன் இவங்களுக்குள்ளே இருக்கிற பாசம் ஒன்று சேர்ந்துடுச்சு. இத்தனை நாள் இருந்த பகையை மறந்துட்டு அத்தை தோ அவருடைய அண்ணனுங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்போ தான் இதே சாக்கை வச்சு 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துட்டாங்க அப்படின்னு இங்கே குழலிக்கு வந்து மீனா வந்து சொல்லவும் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். மீனா இது உண்மைதானா அப்படின்னு. இது உண்மைதான் அப்படின்னு உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டு 2 பேருமே வந்து கட்டிப்பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. குழலி வந்து என்ன எதுக்கு கட்டிப்பிடிச்சி அழுகிறீங்க, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் அப்படின்ன உடனே, அம்மா என்னம்மா நடந்ததை நினச்சி நான் ரொம்ப துடிச்சு போய் வந்தேன், அந்த பாவி குடும்பம் நம்மள எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படி ஒரு தப்பான விஷயத்த செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டுருச்சாமே. எனக்கு அவ்வளோ துடிச்சு போயிட்டோம்மா, நான் இருந்திருந்தேன் என்னையும் பிடிச்சி போட்டிருப்பாங்க, நான் இல்லாததுனால என்னை மட்டும் விட்டுட்டாங்க, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுமா. இப்போது உங்கள் அண்ணனுங்க வெளியே எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், குழலி நடந்த விஷயத்த இப்போ தான் எல்லாருமே பேசி சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க, நீ திரும்பவும் அதே விஷயத்தையே பற்றி பேசிகிட்டு இருக்காத, வா வந்து உட்காரவா நீயும் சாப்பிடுவ அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் குழலிக்குமே வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ கதிர் போயிட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸாக எடுக்கிறாங்க. ராஜி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இப்போது கோமதி, அப்பத்தா எல்லாருமே பெண்கள் எல்லாருமே கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை நினச்சி இப்போ எல்லாருக்கும் எதுக்கு அழுந்துட்டுருக்கீங்க, அதை சரியாயிடுச்சுல அப்படின்னு. அப்போது முத்துவேல் சொல்கிறாரு பாண்டியன்கிட்ட, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள், நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், அவங்களால இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புவோம், அப்படியே ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா கூட கண்டிப்பாக நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாங்க. அப்போ தான் பாண்டியனும் சரவணன் இருந்துக்கிட்டு இந்த பிரச்சனை இப்படியே இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடாது அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஒரு நிமிஷம் பார்க்குறாங்க. அப்போது ரொம்ப பதறாதீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள், இன்னும் பிரச்சனை முடியாதா அப்படின்னு. அண்ணன் அதுவே ஒரு லூசு குடும்பண்ணே, அது எப்படின்னு பிரச்சனையா அவ்வளோ சீக்கிரம் அமைதியாக விட்டுருவாங்க, அவங்க சொன்ன மாதிரி இன்னமும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு. அது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் சக்தி அப்படின்னு. அண்ணே பார்த்துக்கலாண்ணே, அதுங்க இன்னும் கிறுக்குத்தனமாக என்ன பண்ண போதுங்கன்னு தான் தெரியலையா அப்படின்னு சக்திவேல் சொல்லவும், அதான் எங்களுக்குமே பயம் அப்படின்னு பாண்டியனும் சரவணனும் சொல்லவும், கண்டிப்பாக அவள் திரும்பவும் நான் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புனதுக்காக ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவா வந்து பேசுவா அப்படின்னு சொல்ல
சொல்லவும், அதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், கவலைப்படாத சரவணா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. சரி நீங்கள்லாம் என் கூட இருக்கிறப்போ எனக்கு என்ன பிரச்சனை, அதாவது கவலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்லிட்டு இருக்காரு. இனி நான் முடிவு பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்து வாட்டதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லவும், என்னப்பா சரவணா எடுத்தோம் கவுத்தோன்னு எடுக்கிற முடிவு இல்லையா இது அப்படின்னு. என்ன மச்சி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அம்மா என்னம்மா நீ இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் சரவணா அவ கூட சேர்ந்து வாழணும்னு நீ நினைக்கிறியாம்மா அப்படின்னு. இல்லை கோமதி அது அப்படின்னு. மா பரவாயில்லம்மா, என் பையன் அவளை டிவோர்ஸ் பண்ணாதாம்மா நிம்மதியாக இருப்பான், அவள் கூட சேர்ந்து காலம்போரா அவள் பண்ணதை நினச்சி எங்களால் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியாதம்மா, வேண்டாம்மா என் பையனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. மாரியம் வடிவும் கூட எங்களுக்கு கூட கோமதி சொல்கிற மாதிரி தான் தோணுது அத்தை. முதலையாச்சு அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் கருணை இருந்துச்சு, ஆனால் தப்பு அவங்க பண்ணாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் தேவையில்லாத பழிய போட்டு கோமதி குடும்பத்தை அத்தனை பேரையும் அடைசிய விடாமல் எல்லாரையும் ஜெயிலில் நிற்க வச்சு எப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சரவணனை மயில் கூட சேர்ந்து வளவான். நம்ம எல்லாரையும் விடுங்க, சரணோட நிலைமையிலேருந்து அதை யோசிச்சு பாருங்க, அவனால் எப்படி சந்தோஷமாக அந்த பொண்ணு கூட வாழ முடியும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே யோசிச்சு பார்க்குறாங்க. எதுவோப்பா பிள்ளைங்களுக்கு எதுவும் நல்லதோ அதை பார்த்து செய்யுங்க, இனி எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரி அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. கவலையே படாதீங்க அப்படின்னு. அவங்க ஏதோ நகையை கேட்டதா வேற சொன்னாங்களாமே அப்படின்னு மீனா சொல்லவும், ஆமாம் அவங்களுக்கு போட்டதா சொன்ன நகையை அவங்க திருப்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு. முதல்ல அது தூக்கி எறியணும் அப்படின்ற மாதிரி இங்கே கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது என்ன பெரிய நகை, தூக்கி போட்டுட்டு வேலையை பார்த்துருங்க, நீங்கள் தான் பணங்காசுக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ அபாண்டமாக வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணதா சொன்னாங்க இல்லையா, அந்த நகை தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சக்திவேல் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கா, அந்த பக்கம் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு மயிலு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அம்மா அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. மயிலு கோவப்பட்டு அவங்க அம்மாவை திட்டிகிட்டு இருக்காங்க. உன்னால தான் இதெல்லாம், உன் பேச்சை திரும்பவும் கேட்டு தான் நான் இந்த நிலைமைக்கு நிற்கிறேன். முதலே உன் பேச்சை கேட்டு என் வாழ்க்கை நாசமாக போச்சு, இப்போ அடுத்து நீ சொன்ன பொய்யை நம்பி ஏதாச்சும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆயிட்டேன். இனி இக்காரணத்தை கொட்டோ உன் பேச்சை கேட்குறதா கிடையாது அப்படின்னு மயில் சொல்லவும், என்னம்மா மயில் இப்படி பேசுகிற, உன் நல்லதுக்காக தானே அப்படின்னு. போதும் நிறுத்துங்கப்பா, என் நல்லதுக்காக நீங்கள் சொன்ன பொய்யால் என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு போய் நிற்கிறதே போதும், இதுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு நல்லதுமே எனக்கு சொல்லாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லவும். இப்போ என்ன பண்ண போகிற அப்போ நீ அப்படின்னு. நான் என் வாழ்க்கையை நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், போய் அங்கே உட்காந்து விடிய அழுதுட்டு இருந்தா உன்னை வாமா மருமகளேன்னு உள்ளே கூப்பிட்டுப்பாங்க போ அப்படின்னு. என்னம்மா என்ன சொல்கிற நீ, நான் அழுகிறனோ இல்லை அங்கேயே போய் சாகிறனோ அது என்னுடைய விதிமா, நீ தான் கல்யாணம் பண்ணி கொடுத்ததே கடமைன்னு தோர்த்தி விட்டுட்டல, நான் இங்கே வரும்போதெல்லாம் எங்கடா நான் இங்கே உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு பேசுவேன் இல்லையா, இப்போவும் நான் இங்கே நின்றுவணுன்ட்டு என்ன அந்த வீட்டுக்கு அனுப்பணும்னு பொய்யை சொல்லி என்னை அந்த வீட்டில் வாழ வைக்கணும் அப்படின்னு திரும்பவும் போய் சொல்லி இப்போது என் மாமா என் அத்தை என் மாமா எல்லாரையும் என்னை உதறி தள்ளிட்டு தான் போயிருக்காங்க. இப்போவும் யாருமே என்னை ஏற்றுக்குதில்ல. அதனால் இனி என் வாழ்க்கையை சரி பண்ணுறனோ என்னமோ பண்ணுறனோ அதை நானே பார்த்துக்கிறேன், விட்டுருமா தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார் மயில், நான் சொல்கிறத தெளிவாக கேளு, நீ திரும்பவும் போனாலே அந்த வீட்டில் உன்னை யாருமே ஏற்றுக்க போகிறதில்ல அப்படின்னு. சரிம்மா, அப்போ அவங்க என்னை ஏற்றுக்க போகிறதில்ல, நீ சொல்கிற மாதிரியே நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், அது நடக்காதுன்னு நீ சொல்லிட்ட. அப்போது அவர் டிவோர்ஸ் கொடுத்த மாதிரி நான் கையெழுத்து போட்டுட்டு இங்கேயே உட்காந்துக்கவா அப்படின்னு. என்ன மயிலே, நீ தானே அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு. ஆமாம்மா ஆசைப்பட்டேன், அதுக்கு தான் என் வாழ்க்கையை நானே சரி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் நீ இதை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை போய் தான் விட்டுட்டேன். இப்போ நீ சொல்கிற மாதிரி நான் செஞ்சேன்னா அங்கே போகாமல் இங்கே இருந்தேன்னா அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு. இங்கே பாரு மயிலே, என் பேச்சை கேளு, நீ சொல்ல போனேன் அப்படின்னா வாழ்க்கை கண்டிப்பாக போய் பிரச்சனையில் தான் முடிக்கும். இப்போ போனால் இன்னமும் கேவலமாக உன்னை பேசுவாங்க அப்படின்னு. பரவாயில்லம்மா, கேவலமாக பேசினாலும் சரி அடிச்சே கொண்டாலும் சரி நான் அங்கேயே போய் நிம்மதியாக செத்து போகிறேன். உங்கள் கூட இருந்து இப்படி ஒரு கேவலமான வீட்டில் வாழ்கிறத விட அப்படி போய் நான் நிம்மதியாகவே செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி மயிலி பேசிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன இவ இப்படி பேசிட்டு போயிட்டுருக்கா, நீ அவளுக்கு எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்னு. பாக்கியம், அவள் இப்போ எடுத்திருக்கிற முடிவு தான் சரின்னு நான் நினைக்கிறேன், இதனால் அவள் வாழ்க்கை மாறும்னு அவன் நினைக்கிறான், அவள் எடுத்திருக்கிற முடிவு தான் சரின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னவோ, என்னையா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு. பாக்கியம், அவளை போக்கிலே விட்டுடு, நீ எதுவும் பண்ணிடாத தயவு செஞ்சு அப்படின்னு மயிலோடைய அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. மயில் அடுத்து சரணோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.